வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் எக்ஸாமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகடையிலே வந்துருந்தா ஓப்பன் பகடையா டைஸா கொடுத்துருந்தா எப்படி நம்ம பார்க்கறது, எதுக்கு அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி கொடுத்துட்டு ஃபிகர் கொடுத்துட்டு கீழே உள்ள எந்த டைஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, எதிர்பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டா நம்ம செய்யணும். இதுல எப்படி எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வர்ற மாதிரி தான் வரும். இப்போ ரெண்டோட எதிர்பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு வந்துட்டு இதோடய கனெக்ட் ஆயிருக்கு, இதோடய கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா இதோட எதிர்பக்கம் வராது. ஸோ அப்படிங்கும் போது ஒரு நம்பரை விட்டுட்டு தான் ஆகும். ஸோ ரெண்டோட எதிர்பக்கம் வந்து என்னது 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், ரெண்டோட எதிர்பக்கம் 4 அப்படின்னு எழுதியாச்சு. அப்பனா கண்டிப்பா ஆறோட எதிர்பக்கம் என்னவா இருக்கும், 3. அப்ப ஆறின் எதிர்பக்கம் 3. மிச்சம் என்ன இருக்கு, 1ம் 5 தான் இருக்கு. ஸோ 1ஓட எதிர்பக்கம் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ இதை படி பார்க்கும்போது அப்படியே நம்ம இங்க வரணும். இங்க நல்லா பாருங்க, 1ம் 5ம் எதிர்பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னது, இது வந்து பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த டைஸ் வருமா, இந்த டைஸ் வராது. அதே மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா 2ம் 4ம் எதிர் சைடு தான் இருக்கணும். ஆனா இது வந்து பக்கத்துல இருக்கப்போ இதுவும் வந்திருக்கு, நம்மளுக்கு வராது. அதே மாதிரி இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க, 4 1 6 அப்படின்னு கொடுத்தாங்க. இதுல ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இப்ப எதுவுமே வந்து என்னது கரெக்டா ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வர்றதுக்கு என்னது வாய்ப்புகள் இருக்கு. அதே இது பாருங்க, 6ம் 3ம் எதிர் பக்கம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா என்ன பக்கத்துல இருக்கறனால இந்த டயக்ராமும் வராது. அப்ப நமக்கு எந்த டைஸ் வரும், ஆப்ஷன் சி அப்படிங்கிற டைஸ் தான் வரும். ஓகேவா? அப்ப இது மாதிரி கொடுத்துட்டு எந்த டைஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா இது மாதிரி தான் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும், ஆப்போசிட்டா கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஈஸி ஆகும். தேங்க்யூ.